உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை வட அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் உணர்வாளர்கள். நட்னா என்ற நார்த் அமெரிக்கன் தமிழ் நேஷனல் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை வட அமெரிக்க தமிழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த இயக்கத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கென்று ஒரு நாடு என்பது இல்லை. அந்த நாடடையக்கூடிய கனவை அடைவதற்கென்று பல தமிழ் தேசிய இயக்கங்கள் உலக அளவில் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் வட அமெரிக்காவை சார்ந்த தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம், வீரியமிக்க உணர்வாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்பு நமக்கான தமிழ் தேசிய சிந்தனையையும் நமக்கான தமிழ் தேசிய கனவையும் சாத்தியப்படுத்துவதற்காக இந்த அமைப்பை கட்டமைத்திருக்கிறார்கள். அதற்கான தொடக்க தினம் இன்று. இதில் மிக முக்கியமானது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இந்த தொடங்கக்கூடிய நாள் நவம்பர் 1 அவர்கள் தொடங்குகிறார்கள். இந்த நவம்பர் 1 என்பது தமிழ் தேசிய அரசியலில் மிக முக்கியமான ஒரு தினமாக பார்க்கப்படுகிறது. காரணம், மொழி வழி மாநிலமாக தமிழ்நாடு என்பது இது தமிழ்நாடு நாள் என்று அறியப்படுகிறது. மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு தனித்து உருவாக்கப்பட்ட, தமிழர்களுக்கு என்ற ஒரு எல்லை இந்திய அரசாங்கத்திற்குள் உருவாக்கப்பட்ட தினம்தான் இன்றைய நவம்பர் 1. இது தமிழ்நாடு நாள் என்று உலக தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது. பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களுக்கு என்ற இறையாண்மை கொண்ட நிலப்பரப்பில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த இறையாண்மை கொண்ட நிலப்பரப்பு சோழர்களாக, பாண்டியர்களாக, சேரர்களாக, பல்லவர்களாக இன்னும் பல மன்னர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு தமிழ் தேசிய அரசாங்கமாக, தமிழ்நாடு அரசாக இது வரலாற்றில் எந்த காலகட்டத்திலும் அறியப்படவில்லை. ஆனால் முதல் முறையாக இந்த நவம்பர் 1ஆம் நாள் மாநில பிரிவினையின் பொழுது தமிழர்களுக்கென்ற ஒரு நிலப்பகுதி, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு நிலப்பகுதி, தமிழருக்கென்ற இறையாண்மை கொண்ட ஒரு பூமி இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டது. அன்றைய தினம்தான் இந்த நவம்பர் 1. இதை நினைவு கூறும் விதமாக நட்னா என்ற இந்த அமைப்பை அதே தினத்தில் இவர்கள் உருவாக்குகிறார்கள். தொடர்ந்து தமிழ் தேசிய சிந்தனையில் கொள்கை பிடிப்போடு, லட்சிய உணர்வோடு என்று சொல்வதை விட லட்சிய வெறியோடு அவர்கள் தமிழ் தேசிய பயணத்தில் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.